அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து பாசிப்பருப்பை ஆட் பண்ணிடுறேன். 2 ஸ்பூன் அதே மாதிரி பச்சரிசி சேர்த்துட்றேங்க. எல்லாமே நம்ம சேமான அளவில் தான் போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா ஆற வச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், லைட்டாக குறைன்னு இருக்குது. இதில் வந்து இப்போ ஒரு 4 ஏலக்காய் நான் அதில் போட்டுக்க போகிறேன் ஃப்ளேவருக்கோசரம். பாருங்கள், நல்லா ஏலக்காய் போட்டுட்டு நைஸ் பவுடரை நான் வந்து அரைச்சி எடுத்துருந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே அதே பேனில் நான் இப்போ வந்து ஒரு 1½ கப்பு நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணிடுறேங்க. பாருங்கள், நான் வந்து இதில் வந்து தேங்காய் போட்டு செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரு 1½ கப்பு வெல்லத்துக்கு நான் வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். வெல்லம் கரைஞ்சா போதும், நமக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே வர தேவையில்லைங்க. பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அதை நல்லா நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். ஓகே, கல்லுகள் மண்ணுகள் இல்லாத எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க. பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 100 கிராம் இருக்கும் நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் 2யும் ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் செய்கிறதுனாலும் செய்யலாங்க. பாருங்கள், ஒரு 6-7 முந்திரி பயிறு இருக்கும் உடச்சி போட்டிருக்கேன். அதே மாதிரி காஞ்ச திராட்சை ஒரு 6-7 இருக்குங்க. பாதாம் பருப்பு ஒரு 4 உடச்சி போட்டிருக்கேங்க. போட்டுட்டு அந்த நெய்யில் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கருக விடாத எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. அந்த தேங்காவை எடுத்து அதோடு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்ததை எல்லாத்தையும் எடுத்து அதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு தேங்காவையும் அந்த பொடியும் சேர்த்து நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாத லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாக ஃபில்டர் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றிடுறேன் நான். ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த முந்திரி திராட்சை எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கைவிடாத, உங்களுக்கு அந்த தூள்லாம் போட்டதும் கட்டிகள் பிடிக்குங்க. நம்ம கைவிடாத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு கொதித்து வருது பாருங்கள். நல்லா அந்த ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் நான் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாம் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க நெய் ஃபைனலாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாத நல்லா நம்ம கலக்கிட்டு இருக்கலாங்க. அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியே. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கைவிடாத இறக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஆற வச்சு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. அந்த முந்திரி பருப்பு பாதாம் எல்லாத்தோடு அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சு. நல்லா ஆறணும், நம்ம கரண்டியில் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா வரும். பாருங்க, அப்படியே ஒரு லைட்டான சூடில் நம்ம எடுத்து ஒரு ஸ்பூனால் எடுத்து சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.